மிஸ்டர் தேவநாதன், நீங்க ரொம்ப பண்பான மனிதர். உங்களுடைய உதாரண குணம் என் நெஞ்சை நெகிழ செய்கிறது. சொல்லிக்கொண்டே தமது கைப்பையில் வைத்திருந்த அவரது பழைய உயிலை எடுத்து சிவப்பு மையால் இது இனி செல்லாது என்று எழுதி கையெழுத்திட்டார். தேவநாதனும் அதில் கையெழுத்திட்டார். அது சமயம் வாயில் பக்கம் பலர் வரும் காலடி சத்தம் கேட்கவே திடுக்கிட்ட வைரவன் வேகமாக சமையல் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டான். இதுவரை ஒட்டுக்கிட்ட விஷயங்கள் அவனை வியப்பில் ஆழ்த்தி விட்டிருந்தது. இந்த புது உயிலின் மர்மம் அவனுக்கு ஒரே குழப்பம். ஏனோ விவரிக்க இயலாத ஒரு திகிலில் உடல் நடுங்கியது. வைரவா! எஜமானின் அதிகார குரல் அவனை அழைத்தது. துண்டை உதிரி தோளில் போட்டுக்கொண்டு ஓடி வந்தான். ஊர் பஞ்சாயத்து தலைவரும் அவரது சகாக்களும் மல்ஜிப்பாக்கள் மீது அங்கவஸ்திரங்கள் புரள ஆளுக்கு ஒரு சோபாவில் தேவநாதனை சுற்றி அமர்ந்து கொண்டிருந்தனர். எல்லோருக்கும் சூடா காஃபி எடுத்துக்கொண்டு வா, ஓடு! அவர்கள் வேண்டாம் என்று கூக்குரலுக்கிடையே தேவநாதன் ஓங்கிய குரலில் உத்தரவிட்டார். அவசரமாக காஃபியை கலந்து ஸ்டீல் டம்ளர்களில் ஊற்றி மரத்தட்டில் வரிசையாக வைத்து எடுத்துக்கொண்டு வந்து அவன் விரைவாகவே வந்தான். அவர்கள் எல்லோரும் பேசியது பட்டுப்படாமலும் அவன் காதுகளில் விழத்தான் செய்தது. என்னங்க, வக்கீல் ஐயா கூட இங்கே பல்லை காட்டினார் பஞ்சாயத்து நாயகர். புதுசாக ஒரு உயில் எழுத சொன்னேன். ஊர் பிரமுகர்கள் நீங்களும் இப்பொழுது வந்து சேர்ந்தது நல்ல சகுனம் போலத்தான். என் புது உயில் பிரகாரம் என் சொத்தில் 3/4 பகுதியை தமயந்திக்கும் 1/4 பகுதி தர்மத்திற்கும் எழுதி வைத்திருக்கிறேன். என் வாயாலேயே உயிலில் உள்ளதை உங்கள் எல்லோருக்கும் சொல்லிவிட்டேன். ஏன்னா எனக்கு திடீர்னு ஏதாவது ஏற்பட்டுட்டா நீங்கள் எல்லாம் ஒரு வகையில் சாட்சி போல இருந்து உதவுவீங்கன்னு நம்பிக்கை. இதுதான் நான் கடைசியாக எழுதும் உயில். பஞ்சாயத்து தலைவரும் வேறு சில நண்பர்களும் சாட்சி கையெழுத்து போடுங்கள். நானும் கையெழுத்து போட்டு விடுகிறேன். சொல்லிக்கொண்டே உயிலில் கையெழுத்தை போட்டார். அப்படியா? உங்கள் தங்க மனசு யாருக்கு வரும்? அவமானப்படுத்தின அந்த பெண்ணுக்கு அத்தனை சொத்தையும் அள்ளி கொடுக்குறீங்களே. உண்மையில் நீங்கள் பெரிய கொடை வள்ளல் தான். பற்களை காட்டிய பஞ்சாயத்து தலைவர்கள் சாட்சிகள் என்ற இடத்தில் முதலாவதாக தமது கையெழுத்தை நாட்டினார். வேறு ஒரு அங்கவஸ்திரம் எழுந்திருந்து அடுத்தபடியாக சாட்சி என்ற இடத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு உட்கார்ந்தார். வக்கீல் உயிலை மடித்து உரைக்குள் போட்டு தேவநாதனிடம் நீட்டினார். காபி டம்ளர்களை குட்டி முக்காலி மீது அவரவர் கைக்கு எட்டும்படி வைத்துவிட்டு நகர்ந்த வைரவனை அவர் கைத்தட்டி அழைத்தார். செல்லாது என்று அடித்துவிட்ட பழைய உயிலையும் புது உயிலையும் எடுத்து அவனிடம் கொடுத்தார். பூஜை அறை அலமாரியில் பொறுப்பாக இதை பத்திரமாக வச்சு பூட்டிக்கொள். இந்த வீட்டில் நீதானே எனது பர்சனல் செக்ரட்டரி மற்றும் எல்லாம். சிரித்தார். திகைத்து போய் நின்றான் வைரவன். இதென்ன நாடகம்? மேடை மீது நின்று நடித்திருந்தால் இவருக்கு இந்த இடத்தில் கட்டாயம் பலத்த கையொலி கிடைத்திருக்கும். எண்ணியபடியே அவைகளை வாங்கி கொண்டு உள்ளே சென்றான். அவர் கூறிய பூஜை அறையில் இருந்த இரும்பு பீரோவில் சில புத்தகங்களும் ஊதுபத்தி கத்தைகளும் பழைய தஸ்தாவேஜுகளும் காலாவதியாகிவிட்டவைகளும் தான் இருந்தன. இப்பொழுது முருகன் அருளை அந்த உயில் பூஜை அறை இரும்பு பீரோவுக்குள் அடங்கிவிட்டிருந்தது. எதற்காக? உக்ரான அறை சாவியும் பூஜை அறை சாவியும் அவனிடம்தான் இருக்கும். பீரோவை பூட்டி சாவிகளை இடுப்பிலை பத்திரமாக சொருகி கொண்டான். தேவநாதனின் போக்கு அவனுக்கு விசித்திரமாகவும் கொஞ்சம் பயங்கரமானதுமாக இருந்தன. காபி சாப்பிட்டு காலியான அவர்கள் வைத்த டம்ளர்களை எடுக்க அவன் வந்தபொழுது அவர்கள் உற்சாகமாக பேசி கொண்டிருந்தனர். இப்போதெல்லாம் குழந்தைகளின் படிப்பில் இந்த +2 வந்திருக்கிறதுனால நம்ம கிராமத்திலேயே அதற்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்ட திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கு பணம் திரட்ட கிளம்பி இருக்கிறோம். எதை எடுத்தாலும் உங்கள் நினைப்பு தான் முதலில் வருகிறது. உங்கள் கைராசி அப்படிப்பட்டது. அதனால் நீங்கள் இந்த நிதியை துவக்கி வைக்கணும்னு வந்திருக்கிறோம். புகழ் பாடிவிட்டு சங்கதியை அவிழ்த்தார் பஞ்சாயத்து நாயகர். செஞ்சால் போச்சு. என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? எத்தனை கொடுத்தாலும் ஏற்றுக்க தயார், கோஷமிட்டனர் வந்தவர்கள். அலமாரியை திறந்து செக் புத்தகத்தை எடுத்து வந்தார் தேவநாதன். என்ன நிதிக்கு பேர் சொன்னீங்க? கேட்டுக்கொண்டே பரபரப்புடன் எழுதி செக்கில் கையெழுத்திட்டார். இப்போ 25,000க்கு ஒரு செக் கொடுக்கிறேன். கட்டடம் வளரட்டும், பிறகு ஆனதை செய்ய முயற்சிக்கிறேன். செக்கை கிழித்து பஞ்சாயத்து தலைவரிடம் நீட்டினார். அகமும் முகமும் பூரித்து போன அவர், நன்றி ஐயா, நன்றி. பாரி வழி வந்த கொடை வள்ளல் நீங்கள் தான், சந்தேகமே இல்லை. இந்த கிராமம் நீங்கள் செய்திருக்கும் இம்மாபெரும் தொண்டை மறக்கவே மறக்காது. நன்றி உணர்விலே படபடவென்று பேசிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு விட்டு விடைபெற்று கொண்டார். எல்லோரும் வணங்கிவிட்டு கிளம்பினர். வக்கீலும் தமது கைப்பையை தூக்கி கொண்டு அவர் முதுகில் செல்லமாக தட்டிவிட்டு, மிஸ்டர் தேவநாதன், நீங்கள் ஒரு அபூர்வ பிறவி, புகழ்ந்துவிட்டு கிளம்பினார்.
தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்தவருக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் சாத்துக்குடி சாறை நிறைத்து கொண்டு விரைந்து வந்தான் வைரவன். அந்த சிவப்பு ரோஜா பாத்தி அருகேதான் அவர் நின்று கொண்டிருந்தார். சிவப்பு ரோஜான்னா தமயந்திக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீதானே இதை அவளுக்காக பயிரிட்டு வளர்த்து வந்தே. உனக்கு கூட தமயந்தின்னா ரொம்ப பிரியமாச்சே. பாவம் அந்த பெண். அவர் வஞ்சகமாக சிரித்தார். வைரவன் மௌனமாக நின்றான். டம்ளரை அவனிடம் கொடுத்துவிட்டு தன் வாயை கைக்குட்டையால் அவர் துடைத்து கொண்டார். கவலைப்படாதே, உயிலில் உன் பெயருக்கு கூட ஒரு 5000 ரூபாய் எழுதி வச்சிருக்கிறேன். நான் மண்டையை போட்டுவிட்டால் அது உனக்கு கிடைக்கும். ஆனால் வயசில் என்னை விட பெரியவன் நீ. முன்னால் போய்விட்டால் ஏளனமாக சிரித்தார். கொதித்து கொண்டு வந்த ஆத்திரத்தை அடக்கியபடி அவன் தரையை பார்த்தான். அதுக்காக அவசரப்பட்டு கொண்டு என் சாப்பாட்டில் விஷத்தை போட்டியோ, வசமா மாட்டிக்குவ. இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் படு பொல்லாதவன். ஒரு தடவை தப்பி இருக்கிறாய். இந்த தடவை மாட்டிக்கொண்டால் கயிற்றிலே தொங்குவாய். ஞாபகம் இருக்கட்டும். மௌனமாக உள்ளே வந்தான் வைரவன். ஹாலின் இடைச்சுவற்றிலே பெரிய அளவில் புன்னகை பொங்க, கண்கள் பளபளக்க, இளமையின் பொலிவு ஒளியிட அழகு தேவதையாக காட்சியளித்த தமயந்தியின் புகைப்படத்தருகே வந்து நின்றான். என்னென்னவோ நினைவுகள். பச்சை குழந்தையாக இருந்தபோது இடது கை மடக்கிலே அவளை ஏந்தி கொண்டு வெள்ளி கிண்ணத்தில் இருந்த பால் சோற்றை அள்ளி அந்த சின்ன வாய்க்குள் ஊட்டி வளர்த்தான் அவன். தாத்தா, கதை சொல்லுங்க தாத்தா என்று மழலையில் கொஞ்சி தன் பட்டு கன்னத்தை அவனது தாடி மீசையுடன் அவள் பொருத்தி கொண்டபோது, தன் சின்னஞ்சிறு கைகளால் அவனது கழுத்தை கட்டி கொண்டபோது அவனுக்கு மறைந்து போன மகளின் நினைவு வந்துவிடும். நெஞ்சுருகி போய்விடுவான். சொல்றேன் குழந்தை. கன்னத்தில் முத்தமிட்டு நெற்றி முகர்ந்து நெஞ்சோடு அவளை அணைத்து கொண்டு தோட்டம் முழுவதும் சுற்றி வருவான். ரோஜாப்பூ தாத்தா, பட்டு ரோஜா. அவள் கொஞ்சி குழைவாள். ஆசையாக தான் வளர்த்து வந்த அந்த சிவப்பு ரோஜாக்களை பூஜைக்கு கூட அவன் கிள்ள மாட்டான். ஆனால் தமயந்தி கேட்டுவிட்டால் மறுக்க அவனுக்கு மனமே இருக்காது. அழகாக பூத்து காற்றிலே அசைந்தாடும் ஒரு மலரை மெல்ல கிள்ளி எடுத்து அவளது உச்சந்தலை முதுகு பின்னலிடையே சொருகிவிட்டு அழகு பார்ப்பான். இன்னும் எத்தனையோ இன்பமான நினைவுகள். திடீரென்று அவனது கண்களில் நீர் திரையிட்டது. சமாளித்து கொண்டு மெல்ல அந்த புகைப்படத்தை விரல்களால் தடவிவிட்டு கனத்த மனதுடன் உள்ளே சென்றான். மனைவி செய்ய வேண்டிய பணிவுடையது. அவன்தான் கடந்த பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தான். கடைசியாக இரவு படுக்கைக்கு போகும் முன் அவன்தான் எஜமான் சாப்பிட பால் டம்ளரை கொண்டு மாடி அறையில் வைத்து வருவது வழக்கம். டம்ளரை அருகில் இருந்த முக்காலி மீது வைத்துவிட்டு கொசுவலை வட்டத்தால் அதை மூடினான். ஜன்னல் திரைகளை நன்றாக ஒதுக்கிவிட்டான். வானத்திலே வெள்ளித்தட்டு போன்று ஊர்ந்த நிலவை கண்டதும் அவனது நினைவுகள் எங்கெங்கேயோ அலைபாயத் தொடங்கின. பரபரப்புடன் கீழே இறங்கி வந்தான். சமையல் அறையை ஒட்டிய வராந்தாவில்தான் முற்றத்தில் வீசும் இயற்கை காற்றை அனுபவித்த வண்ணம் அவன் பாயை விரித்து கொண்டு படுப்பது வழக்கம். முதல் நாள் மாலை தோட்டக்காரன் புல்வெளியை வெட்டி சமணமாக்கிவிட்டு போயிருந்தான். அதனால் கொசுக்களின் படையெடுப்பை அவனால் தாங்க முடியவில்லை. பாயை சுருட்டி கொண்டு சாப்பாட்டு அறைக்குள் வந்தான். சுவர் ஓரமாக அதை போட்டுவிட்டு மின்விசிறியை சுழல விட்டான். தலையணை மீது துண்டை விரித்து போட்டுவிட்டு சில நிமிஷங்கள் கடவுள் சிந்தனையோடு கண்களை மூடியபடி உட்கார்ந்திருந்தான். கண்களை விழித்தபோது எதிர்பக்கத்து சுவற்றில் படத்துக்குள்ளிருந்தபடி அவனை பார்த்து முறுவலித்து கொண்டிருந்தாள் தமயந்தி. அன்று மாலையிலிருந்தே அவன் மனம் மிகவும் குழம்பி விட்டிருந்தது. அவள் படத்தை பார்க்க பார்க்க குழப்பமும் வேதனையும் அவனை என்னவோ செய்தன. எழுந்து சென்று குழல் விளக்கை அணைத்துவிட்டு வந்து படுக்கை மீது உட்கார்ந்தான். ஜன்னல் வழியே வீசிய நிலவொளி முழுவதும் சுவற்றில் தொங்கிய அவள் படத்தின் மீது பரவி கொண்டிருந்தது. நிலவு நாட்கள் அவளுக்கு மிகவும் பிடித்தமான காலம். சிறு வயதில் தாத்தா, நிலா நிலா, அந்த பாட்டை பாடுங்க என்று அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு கொஞ்சுவாள். கொஞ்சம் வயதான பின்பு ஜன்னல் வழியே வானத்தை பார்த்து, தாத்தா, பால் போல நிலவுங்கிறாங்களே, எத்தனை உண்மை என்பதை பாருங்களேன், நிலவு எப்படித்தான் காய்கிறது, மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரிப்பாள். கல்லூரி மாணவியான பின்பு கோடை இரவில் குளிர்ந்த காற்றை அனுபவித்தபடி நில ஒளியில் அவள் தோட்டத்திலே தன் எண்ணங்களோடு புதைந்தபடி உலவி வருவாள். ஏம்மா இந்த வேளையில் தோட்டத்தில் தனியா நடந்துட்டு இருக்க? ஆதங்கத்துடன் அவன் கேட்பான். நில ஒளியில் தனிமையில சிந்திக்க ஏராளமான எண்ணங்கள், மனசுக்கு பிடிச்ச இன்பமான நினைவுகள் பல இருக்கே. முத்துப்பல் தெரிய அவள் சிரிப்பாள். இளவயது என்னென்னவோ எண்ணங்கள் தோன்ற வேண்டிய காலம்தான், தனக்குள்ளே எண்ணிக்கொள்வான் அவன்.
தாத்தா, நீங்கள் டெல்லிக்கு போயிருக்கிறீங்களா? ஒரு சமயம் ஐயாவோட கூட உதவி செய்ய போயிருந்தேன். ஏன் கேட்குற? தாஜ்மஹாலை பார்த்துருக்கிறீங்களா? ஐயாவோட ஒரு தபா பார்த்துருக்குறேன். அதுக்கு இப்போ என்ன? தாஜ்மஹாலை நில ஒளியில் பார்த்துருக்கீங்களா தாத்தா? சரிதான் போ. என்னவோ ஐயாவோட மூட்டையை தூக்கி முத்தண்ணாவா போனேன். அந்த அற்புத கட்டடத்தை பார்க்க ஒரு வாட்டி கொடுத்து வச்சிருந்தேன். பட்டப்பகல் வேலை. நல்ல வெயில். மண்டையை பிளந்துக்கிட்டு இருந்தது. ஆணும் வாயை பிளந்து கொண்டு அதை பார்த்தேன். அவ்வளவுதான். நாங்கெல்லாம் காலேஜ் மாணவிகள், ஆசிரியர்களுடன் ஒரு சுற்றுலா போனோம். நான் கூட உங்களுக்கு கடிதம் போட்டிருந்தேன். ஞாபகம் இல்லையா? டெல்லியில் 2 நாள் தங்கினோம். அப்போ தாஜ்மஹாலை விடியற்காலையில் உச்சி வேளையில் மங்கி வந்த மாலை பொழுதில் பின்னர் நிலவு ஒளியில் என்று நாளின் பல பொழுதில் சென்று பார்த்தோம். தாத்தா, தாஜ்மஹாலை நீங்கள் நில ஒளியில் பார்த்தால் அப்படியே மயங்கி அங்கேயே நின்று விடுவீங்க. அத்தனை அழகு போங்க. எங்கோ கனவு உலகத்தில் மிதக்கிறாப்புல ஒரு பிரமிப்பு ஏற்படுறது. விடுமுறைக்கு கிராமத்திற்கு வந்தவள் அவனிடம் ஆர்ப்பரித்தாள். அந்த நினைவு இப்போது. தாஜ்மஹால் நிலவொளியில் மின்னியதோ மயங்கியதோ அவன் பார்க்கவில்லை. ஜன்னல் வழியே உள்ளே வீசிய நில ஒளியில் புகைப்படத்திலே புன்னகைத்த அவள் கண்கள் எப்படி மின்னின! சூரிய வெளிச்சத்தில் பார்க்கும்போது இல்லாத ஒரு அழகு, மயக்கம் எல்லாம் இப்போது இந்த முகத்திற்குள் எப்படி வந்து சேர்ந்தன! குழந்தையின் கண்களில் பொங்கிய அந்த ஒளியைக் கண்டு மயங்கித்தானே அதை எடுக்கும் வளர்க்கும் பொறுப்பை துணிவுடன் ஏற்றுக்கொண்டான். அம்மா, தமயந்தி! தனக்குள் அரற்றியபடி அவன் சுவர் பக்கமாக திரும்பி தலையணை மீது முகத்தை பதித்து கொண்டான். உறங்க முயற்சித்தான். ஆனால் சிந்தனைகள் சிறகு விரித்து கொண்டு கடந்த காலத்திற்குள் புகுந்து விட்டன. அம்மா, குழந்தை தமயந்தி! வாய்விட்டு உரத்த குரலில் கூப்பிட்டான். ஏனோ துன்பம் அவன் நெஞ்சை அடைத்தது. கண் இமைகள் கனத்தன. மருதம்மாள். அவள்தான் தமயந்தியின் தாய் வழி பாட்டி. விதவை. தலை நரைத்து உடல் தளர்ந்து போன வயது. சமையல்காரியாக அந்த வீட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தாள். நீலமேகம் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பின்னர் பழைய சமையல்காரர் உடம்புக்கு முடியாது போகவே ஓய்வு எடுத்துக்கொண்டு ஊருக்கு போய்விட்டார். அப்பொழுதுதான் யாரோ தெரிந்தவர்களின் சிபாரிசின் பேரில் மருதம்மாள் வீட்டின் சமையல் ஆளாக நியமிக்கப்பட்டாள். தோட்டத்திலே விறகுகள் அடுக்கி வைக்கவும் பழைய வேண்டாத ஜாமான்கள் குவித்து வைக்கவும் ஒரு சிறு ஓட்டு வீடு இருந்தது. அதில் ஒரு சிறிய அறையை அவள் வசிப்பதற்கு ஒழித்து கொடுத்திருந்தனர். அவளுண்டு அவள் காரியம் உண்டு என்று அமைதியாக இருப்பவள் மருதம்மாள். ஒரே வீட்டில் வேலை செய்கிறவர்கள் என்ற ஈர்ப்பு வைரவனுக்கு அடிக்கொரு தடவை சமையல் அறைக்குள்ளே வந்து அவள் செய்கிற பக்குவங்களை விந்தையாக பார்த்து கொண்டு நிற்பான். காரக்குழம்புக்கு இத்தனை மிளகாய் வச்சு அரைத்தால்தான் ருசியாக இருக்கும். தக்காளி சட்னியை பரிமாறும்போது ஒரு கொத்து பச்சை கொத்தமல்லியை போட்டு வச்சா வாசனை மூக்கை தூக்கும் என்று சமையல் முறைகளை அவனுக்கு போதிப்பது வழக்கம். ஐயா டவுன் கடைக்கு போயிருக்கையில் ஒவ்வொரு சமயம் அவன் கரண்டியை தூக்கி கொண்டு மருதம்மாள் சொல்லி கொடுத்தபடியே அவளுக்கு சவால் விடும் தோரணையில் சமைத்து முடிப்பான். அந்த பழக்கம்தான் பின்னர் அவனுக்கு பெரிதும் உதவியது. தன் கூட பிறந்த தம்பியைப் போல் அவளுக்கு வைரவன் மீது பரிவு. தமக்கையை பார்ப்பது போன்ற நேசத்தோடு அவளிடம் அவன் பழகினான். மருதம்மாள் வேலைக்கு வந்து 2 ஆண்டுகள் சென்ற பின்னர் தான் அந்த துன்ப சம்பவம் நடந்தது. கிராமத்தில் அவளது விதவை மகள் தன் பெண் குழந்தையோடு வீடு கூட்டி பிழைத்து கொண்டிருந்தாள். 2 நாள் காய்ச்சலில் திடீரென்று போய்விட்டாள். துக்கத்திற்கு போன தாயார் பேத்தியை கூட்டிக் கொண்டு திரும்ப வேலைக்கு வந்தாள். ஆரம்பத்தில் தேவநாதனுக்கு இந்த ஏற்பாடு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அந்த குழந்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறையை விட்டு தப்பி தவறி கூட பங்களாவிற்குள் நுழையக்கூடாது என்று கடும் உத்தரவு. அமைதியையும் தனிமையையும் விரும்பிய அவருக்கு குழந்தையின் கூக்குரல், விளையாட்டு, விஷமம் எல்லாம் வேம்பாகத்தான் இருந்தன. தமயந்திக்கு 4 வயது அப்போது. இன்னொரு துன்ப நிகழ்ச்சி. ஒரு நாள் இரவு 9 மணி அளவிலே உறங்கப் போகும் முன் தேவநாதன் கதை புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டு வாயில் பக்கம் இருந்த பெரிய வரவேற்பு அறையில் உட்கார்ந்திருந்தார். பளிங்கு வராந்தா மீது மெல்லிய பாதை ஓசை கேட்டது. பரட்டை தலையும் அழுக்கு பாவாடையுமாக குழந்தை தமயந்தி கண்கள் கலங்கியபடி விரைந்து ஓடி வந்தாள். என்ன வேணும்? எங்கே இந்த வேளையில்? அதட்டிய தேவநாதன் அவளை கோபத்துடன் விரித்தார். குழந்தை நடுங்கி போனாள். எங்க பாட்டி பேசவே மாட்டேங்கிறாங்க, பயமா இருக்கு, அவள் விக்கினாள். உள்ளே இருந்த வைரவன் விரைந்து வந்தான். என்னம்மா குழந்தை, பாட்டிக்கு என்ன? பதறியபடி எஜமானின் உத்தரவை கூட கேட்காமல் அப்படியே குழந்தையை வாரி தோளில் சாத்தி கொண்டு தோட்டத்திற்குள் விழுந்து அடித்து கொண்டு ஓடினான்.
அவன் போகும் முன் பாட்டி மருதம்மாள் மாரடைப்பால் இறந்து விட்டிருந்தாள். பாட்டி பாட்டி என்று விக்கி அழுத குழந்தையும் தரையில் கிழிந்த பாயின் மீது நீட்டிய காலும் விரைத்த கையுமாக பிணமாக கிடந்த மருதம்மாளையும் பார்த்து அவன் கண்கலங்கி போனான். தன்னுடன் 2 வருஷ காலம் வேலை செய்தவள் என்ற பந்தம், உடன்பிறப்பு போல் பழகியவள் என்ற பாசம், சொந்த மனிதரை இழந்து விட்டது போன்ற அந்த இழப்பின் துக்கத்தை தாழ முடியாது அவனும் அழுது விட்டான். மருதம்மாளின் உடலை அடக்கம் செய்யும் பொறுப்பையும் செலவையும் அவனே ஏற்றுக்கொண்டிருந்தான். காரியங்கள் முடிந்த பின்னர் தமயந்தியை தன்னந்தனியே அந்த வீட்டிற்குள் விட்டுவிட முடியாத நிலையில் தன்னுடன் பின்கட்டு தாழ்வாரத்தில் கொண்டு போய் வைத்து கொண்டிருந்தான். முதல்ல இந்த பிடையை அனாத ஆசிரமம் எதுலையாவது போய் கொண்டு போய் தள்ளு, தரித்திரம், இதை ஏன் கட்டி கொண்டு அழுகிற? எஜமான் குழந்தையை பார்த்த போதெல்லாம் சீறி விழுந்தார். ஆனால் அவன் அசைந்து கொடுக்கவில்லை. ஆரம்பத்திலே வெறுத்த தேவநாதன் சில நாட்களில் அந்த குழந்தை அவனுடன் ஒரு ஒதுக்குப்புறமாக வீட்டில் தங்கியிருந்ததை அவ்வளவாக பாராட்டவில்லை. வேகமாக நாட்கள் ஓடி மறைந்தன. வருஷ இறுதியில் அவள் தன் வகுப்பிலே நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ந்து விட்டிருந்தாள். ஒரு நாள் காலை அவர் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். மெல்ல வீட்டிற்குள்ளே இருந்து வந்த தமயந்தி அவர் முன் வந்து நின்றாள். மகிழ்ச்சியில் சிவந்து பூரித்த முகமும் ஒளிகக்கிய கண்களுமாக நின்ற அந்த சிறுமியை அவர் வியப்போடு பார்த்தார். வைரவன் அவளுக்கு ஏதும் சொல்லிக் கொடுக்கவில்லை. தமயந்திக்கு சின்னஞ்சிறு வயதிலேயே அப்படி ஒரு அறிவு. வணக்கம் ஐயா என்று தன் சிறு கைகளை குவித்து கொண்டு அவள் வணங்கினாள். தேவநாதன் அதிசயமாக அவளை உற்று பார்த்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாராத தலையும் கிழிந்த சொக்காயுமாக அவர் முன் பிச்சைக்காரி போல் வந்து நின்ற சிறுமி அவள் விடவிடவென்று உயரமாக வளர்ந்து விட்டிருந்தாள். பள்ளிச் சீருடியில் பட்டாம்பூச்சி போல அல்லவா இருந்தாள். வியப்புடன் அவளை ஏற இறங்க பார்த்தார். கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.